Sri Lanka will call Platinum One a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum One, the finest address in Colombo. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அதிகாரத்தின் கீழ் இருக்கும் மேலும் 3 பிரதேச சபைகளின் வரவு செலவு திட்டங்கள் தோல்வியடைந்துள்ளன. அத்தோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அதிகாரத்தின் கீழுள்ள நாவிதன்வெளி பிரதேச சபையின் வரவு செலவு திட்டமும் முதற் தடவையாக தோல்வியடைந்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அதிகாரத்தின் கீழ் உள்ள நாவிதன்வெளி பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் முதற் தடவையாக தோல்வியடைந்துள்ளது. கூட்டமைப்பின் 4 உறுப்பினர்களுடன் மொத்தமாக 7 உறுப்பினர்கள் உள்ளனர். இதன்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் நாவிதன்வெளி பிரதேச சபையின் உபத்தலைவரும் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளனர். 9 உறுப்பினர்களை கொண்ட தமன பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் முதற் தடவையாக இன்று தோல்வியடைந்துள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கு எதிர்க்கட்சியின் 2 உறுப்பினர்களும் ஆளும் கட்சி உறுப்பினர் ஒருவரும் வாக்களிப்பதிலிருந்து விலகிக் கொண்டுள்ளனர். வாக்களிப்பிலிருந்து விலகி நின்ற ஆளும் கட்சி உறுப்பினர் இந்த சந்தர்ப்பத்தில் ராஜினாமா கடிதத்தை கையளித்துள்ளார். ஆளும் கட்சியின் இணைய 5 உறுப்பினர்களும் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்ததோடு சபைத் தலைவர் மாத்திரம் ஆதரவாக வாக்களித்துள்ளார். கோமாகம பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் முதல் வாசிப்பின் போது 2 வாக்குகளால் தோல்வியடைந்துள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 8 உறுப்பினர்களும் மக்கள் விடுதலை முன்னணியின் 3 உறுப்பினர்களும் ஜாதிக ஹெல உரிமையவின் 1 உறுப்பினரும் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளனர். 10 பேர் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இந்த கட்சியின் கௌரவத்தை பாதுகாக்கும் விதத்தில் செயற்படுமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். எனக்குள்ள பிரச்சனைகளுக்கு இதையும் விட என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீதிமன்றம் இருக்கிறது, உள்ளூராட்சி மன்றங்களின் உயர் அதிகாரிகள் இருக்கின்றனர், தலைவர் இருக்கிறார். அவர்கள் என்னுடைய பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்து நான் தவறிழைத்திருக்கும் பட்சத்தில் எனக்கு தண்டனை வழங்குவார்கள். இதுவரை புலத் சிங்கள பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் 11 வாக்குகளால் தோல்வியடைந்துள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அதிகாரத்தின் கீழ் உள்ள போப்பே பொத்தல பிரதேச சபையின் வரவு செலவு திட்டத்தின் 2வது தடவை வாக்கெடுப்பின் போது 3 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. குமரன் கடவல பிரதேச சபையின் 2014 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் முதல் வாசிப்பின் போது 8 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அதிகாரத்தின் கீழ் உள்ள சில உள்ளூராட்சி மன்றங்களில் 2014 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டங்கள் தோல்வியடைந்துள்ளன.